நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இந்த எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ ரைடு வரப்போறதா எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பணத்த எல்லாத்தையுமே வந்து இந்த எஸ்எஸ்கேவ மூட்டை கட்டி இப்போ கடைசியில கோடவுனுக்கு கொண்டு போக வச்சுடுறாங்க. ஆனா அதே சமயம் இந்த எஸ்எஸ்கே செஞ்ச ஒரு தப்பான ஒரு செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி கிட்ட அதாவது அவனோட டிரைவர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்லாம, "இதுல பண மூட்டையெல்லாம் இருக்கு. அதனால இத பத்திரமா கொண்டு போய் வையி. நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைடு வரப்போறாங்க." அப்படின்ற மாரி சொல்லியிருந்தா, அவனும் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் போற வழியில ஏத்திருக்கவும் மாட்டான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பண மூட்டை எல்லாமே நம்ம கௌதம் கைக்கு சிக்கியிருக்கவும் கூட இருக்காது. ஆனா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு எங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னா இவன் பணத்த ஆட்டிய போட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுக்கிட்டு, அது எதையுமே சொல்லாம உரம் மூட்டை அப்படின்ற மாரி வந்து சொல்லி கோடவுன்ல கொண்டு போய் வைக்க சொல்லிடுறான். அந்த ஒரு பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெருசா இப்போ வெடிக்கிறது. அது மட்டும் இல்லாம இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கௌதம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும்போது, இந்த எஸ்எஸ்கேவோட முகத்த பார்த்தா பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, காண்டா இருக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவன் படுற காண்ட பார்த்து நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ வந்து ரொம்பவே சந்தோஷப்பட போறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடியோட கார்ல வந்து ஏறிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த அதாவது நம்ம கௌதம் ஏற்பாடு பண்ண ஆளுங்க எல்லாருமே கரெக்ட்டான நேரத்தில மாஸ் என்ட்ரி குடுத்து, அந்த கார வந்து பார்த்தீங்கன்னா வழிமறிச்சு, அதில இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வழிமறைக்கும்போது, இந்த டிரைவரும் இருந்துகிட்டு, சரி ஓகே உர மூட்டை தானே நம்ம கார்ல என்ன இருக்க போகுது? சார் வந்து பார்த்தீங்கன்னா உர மூட்டைய தான் குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் கான்ஃபிடென்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கான். ஆனா கடைசியில என்னாச்சு அப்படின்னா, அந்த மூட்டை எல்லாத்தையுமே தொறந்து பார்த்து, அதில பணம் இருக்கிறத பார்த்த உடனே, இப்போ இந்த டிரைவருக்கே பயங்கரமா அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமோட ஆளுங்க வந்து அந்த பண மூட்டைய, அது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் அவரோட இடத்துக்கு வந்து கொண்டு போயிடுறாரு. இப்போ இந்த எஸ்எஸ்கேவுக்கு அந்த பணம் போனதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே வந்து கிடையாது. ஏன்னா, அத மறுபடியும் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கையில கிடைச்சிருக்க எவிடன்ஸ் அதாவது நெறைய டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அதுவும் ஏமாத்தி புடுங்குனதுலேருந்து என்னென்னலாம் இல்லீகல் விஷயம் இந்த எஸ்எஸ்கே செஞ்சிருக்காரோ, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே அதில இருந்துட்டுருக்கு. அது ஒண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்து வச்சு, இப்போ இந்த எஸ்எஸ்கேவ உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலையில வரைக்கும் நிம்மதியா தூங்குன எஸ்எஸ்கே இருந்துட்டு, அப்பாடா! எப்படியோ ரைடு வந்து பார்த்தீங்கன்னா வரல, அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. கடைசியில தான் தெரிய வருது, ஆல்ரெடி ரைடுலாம் முடிஞ்சு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் மாஸ் காட்டி, எல்லா உண்மையுமே சொல்லி, உனக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. நீ சாயில் டெஸ்ட்ல மட்டும் என்ன பாஸ் பண்ண விடல அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நான் போலீஸ் கிட்ட குடுக்க போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா மிரட்ட போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கௌதம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே மேல பாரபட்சமே பார்க்காம, போலீஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே குடுத்து விட்டாங்க அப்படின்னா, எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.